Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Rabbi shrahli sadri wa yassirli amri wa hlul uqtadam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. திருக்குரானுடைய தனித்தன்மை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, திருக்குரான் ஒரு அற்புதம் அப்படிங்கிறது அந்த தலைப்பு. பொதுவாக இந்த வார்த்தையை அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, அறிவியல் அற்புதம், வரலாற்று அற்புதம், இந்த மாதிரி பல சான்றுகள் இப்போது நமக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்டர்நெட்லேயும் நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் உண்மையில் நமக்கு குரானுடைய அற்புதத்தை வந்து நம்ம விளங்கிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போது இதெல்லாம் அற்புதம் கிடையாதா நம்ம கேட்குறது பார்க்குறதுன்னு சொன்னால், அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். முதல்ல அற்புதம்னா என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித கூட்டங்களுக்கு, அதாவது சமூகங்களுக்கு, அவர்களிலிருந்தே ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய நல்ல உபதேசங்களை வந்து சொல்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்புகிறான். அவங்கள தான் வந்து நம்ம நபி, ரசூல் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போது அந்த நபி தன் மக்கள்கிட்ட போய், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்ன உங்களுக்கு தூதராக நியமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க? எதார்த்தமான விஷயம் தானே. திடீர்னு கூட பழகிட்டு இருக்க ஒருத்தர் வந்து, அல்லாஹ் என்ன தூதராக்கிட்டான், இனிமேல் நான் சொல்கிற பேச்சு எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும், என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான்னு சொன்னால், அதை நம்புறது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் கூட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபரை வந்து நம்ம ஒரு அந்தஸ்து கொடுத்து, இனிமேல் இவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போங்கிற ஒரு நிலைக்கு வந்து உயர்த்துறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. தந்தையாக இருப்பார், இல்லை மகனாக இருப்பாங்க. ஆனால் வந்து நபி ஆகிட்டா அவங்க வந்து எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுரும். நபியின் பேச்சை தான் கேட்கணும். இதுக்கு எந்த விதிவிலக்கும் வழங்கப்படாது. அப்படி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும், அப்படி ஒரு கட்டுப்படுதல் வேணும் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு முதல்ல அவர் அல்லாஹ்வின் தூதர் தானா, அல்லாஹ்வினோட நபி தானான்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு அற்புதத்தை வந்து கொடுத்து அனுப்புகிறான். ஒரு சில தூதர்களுக்கு 1, சில பேருக்கு இன்னும் பல, அப்படி நிறைய அற்புதங்களுக்கு ஒரு தூதருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வந்து அற்புதங்களை கொடுத்து அனுப்புகிறான். அந்த அற்புதங்கள் வைத்து அவங்க என்னென்னா மக்கள்கிட்ட காட்டுவாங்க. காட்டுனோடனே என்ன ஆகும்னா, மக்கள் வந்து அந்த அற்புதத்தின் வைத்து அவரை நபின்னு நம்புவாங்க. அவர் சொல்கிற விஷயங்கள் அல்லாஹ்வோட வார்த்தைகள் நம்புவாங்க. இப்படித்தான் அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு சான்றை கொடுத்து நம்ப சொல்கிறான். இப்போ இதில் ஒரு மகத்தான ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். இது குரான்லேயே சொல்லியிருக்க உதாரணம் தான். மூசா நபிகிட்ட அல்லாஹ் பேசி, ஃபிரௌன்ட்ட நீ போய் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி, அவன் அநியாயம் செஞ்சுட்டான், நீ வந்து பனி இஸ்ரவேலர்களை உன்னோட அனுப்புன்னு சொல்லி கேளு அப்படின்னு அல்லாஹ் வந்து மூசா நபிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ மூசா நபிக்கு போய் ஃபிரௌன்ட்ட போய் அதே விஷயத்தை அவங்க சொல்லும்போது, யார் இந்த ரப்புல் ஆலமீன், நான் இது வரைக்கும் கேள்வியே படலையே, அப்படிலாம் நம்ப முடியாதுன்னு ஃபிரௌன் வந்து மறுக்கிறான். அப்போ மூசா நபி என்ன கேட்குறாங்கன்னா, நான் அத்தாட்சியை காட்டினாலும் நீ மறுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஃபிரௌன் வந்து என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் வந்து மூசா நபியின் கொடுத்த கட்டளைப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கைத்தடியை வந்து கீழே போடுறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பாக மாறுது. அதோட தோற்றத்தில், உருவத்தில், அதோடைய அந்த அமைப்பில், அதோடைய செயல்பாடு எல்லாத்துலேயுமே அந்த பாம்பு எப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி வகையில் அது இருக்குது. இதை பார்த்து அந்த சபையே வந்து என்னென்னா ஆட்டங்கன்றுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபிரௌனோட சேர்ந்து அந்த அமைச்சர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க. பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இவருக்கு வந்து பண்ணது ஒரு பெரிய சூனியம் மாதிரி இருக்குது. நம்ம அப்போ அந்த சூனியக்காரர்களை அழைச்சி இவரோட வந்து ஒரு போட்டி வச்சு நம்ம இவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சூனியக்காரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்கள ஒன்று கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்து அவங்கள்ட்ட வந்து விஷயத்தை எடுத்து சொல்லி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. அவர்களும் சரின்றாங்க. அது நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் ஒரு முக்கியமான நாளை தேர்ந்தெடுத்து மக்கள் எல்லாரையும் அந்த நாளில் ஒன்று திரட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கணும்ல, ஃபிரௌன் வந்து மூசா நபியை ஜெயிக்கிறத பார்க்கணும். இதன் மூலமாக அவன் ஆட்சியை வந்து இன்னும் வலுப்படுத்தணும். இது மாதிரி பல திட்டங்கள் அவன் போடுறான். அந்த சூனியக்காரர்களும் திட்டம் போடுறாங்க. என்னென்னா, இது நாங்கள் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர்களாக நீங்கள் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு திட்டம் போடுறாங்கன்னா, அந்த கைத்தடி போடும்போது ஃபிரௌனோட பேரை சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சூனியக்காரர்கள் போடும்போது அப்படி செய்கிறாங்க. செஞ்சு போட்டு அதெல்லாம் வந்து பாம்பு போன்ற ஒரு தோற்றம் அளிக்குது, எல்லாம் ஆடுது. மூசா நபி ஒரு 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 அச்சம் கொள்கிற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மூசாவே நீ வந்து கைத்தடியை போடு
அது எல்லாத்தையும் விழுங்கிரும்னு சொல்றான். அது மாரி கைத்தடிய போடுறாங்க. அது எல்லாத்தையும் விழுங்கி, தனியா கடைசியில ஒரு இதா நிக்குது. இப்ப மத்தவங்க பண்ணதெல்லாம் என்னன்னா, நிஜம் கிடையாது. அது பாம்பு போல தோற்றம் தான் அளிச்சுச்சு. ஆனா இங்க மூசா நபி போட்டது என்னன்னா, நிஜமான ஒரு பாம்பா மாறி, அது எல்லாத்தையும் விழுங்குறதெல்லாம் விழுங்கி முடிச்சிருச்சு. அப்போ இதுல இந்த சூனியத்துல கை தேர்ந்தவங்களுக்கு இதோட விஷயம் தெரியுதுல்ல. இது வந்து எப்பேர்ப்பட்ட சம்பவம்னு தெரியுது. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே சஜிதால விழுந்துர்றாங்க. சஜிதால விழுந்து சஜிதாலருந்து எந்திரிச்சு, ஆமன்னா ரப்பில் ஆலமீன் அதாவது அப்படி சொல்லிட்டு ரப்பி மூசா வ ஹாரூன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து அகிலத்தாரின் இறைவனை வந்து நாங்க நம்பிக்கை கொண்டுட்டோம். அவங்க மேல நான் ஈமான் கொள்றோம். இவர் சொல்றது கண்டிப்பா உண்மதான். இவர் கொண்டு வர சத்தியம் தான் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபிரௌன் வந்து அவங்கள மிரட்டுறான். "ஏ நான் உங்களுக்கு அனுமதி குடுக்கவே இல்லையே! நீங்க அதுக்குள்ள எப்படி சஜ்தால போவீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். அவங்க சொல்றாங்க, "நாங்க உண்மையான ரப்போடைய அத்தாட்சிய நாங்க பார்த்துட்டோம். நாங்க இனிமே அவர் சொல்றத ஈமான் கொள்ளுவோம். மறுமையில எங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான்னு" சொல்லி அவங்க வந்து ஃபிரௌன எதிர்க்கிறாங்க. அதற்கு ஃபிரௌன் வந்து திரும்பவும் மிரட்டுறான். "உங்கள நான் வந்து மாறுகால் மாறுகை வாங்கி நான் உங்கள கொன்னுருவேன்னு" சொல்றான். அவங்க எதற்கு அஞ்சாம இந்த கொள்கையில வந்து உறுதியா இருக்காங்க. அப்ப இந்த உறுதி எது அவங்களுக்கு ஏற்படுத்துச்சுன்னா, அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ஆயத்து தான் அந்த உறுதிய ஏற்படுத்துது. இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு நம்ம வருவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் 40 ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு நுபுவத்து கிடைச்சதுக்கப்புறம், அவங்க போய் தன் மக்கள்ட்ட இந்த சத்தியத்த எடுத்து சொல்லணும். அல்லாஹ் தான் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஒரு அத்தாட்சி வேணும்ல. அது எந்த மாரி அத்தாட்சியா எப்படி ஃபிரௌனிடத்தில போய் மூசா நபி அந்த அத்தாட்சிய எடுத்து காட்டுனாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சியா கண்டிப்பா இருக்கணும். எப்படி வந்து மக்கள்லாம் அந்த பார்த்து அந்த சூனியக்காரர்கள், அதில கை தேர்ந்தவர்கள், அதோடைய ஞானம் உள்ளவங்க சஜிதால விழுந்தாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சியா கண்டிப்பா இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, அல்லாஹ் செய்தி குடுப்பான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பேசுறானோ, அதையே வந்து அல்லாஹ் என்னவாக்கிட்டான்னா, ஆயத்தாக்கிட்டான். அற்புதமாக்கிட்டான், அத்தாட்சி ஆக்கிட்டான். இப்படி இன்ன வார்த்தைகள நம்ம விவரிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து மூசா நபி 2 விஷயத்த தனித்தனியா எடுத்துட்டு போறாங்க. ஒண்ணு அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. அது தனி. அத சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கு எனக்கு எனக்கு சான்று குடுன்னு கேட்கும்போது, தனியா ஒரு அத்தாட்சிய வந்து தூக்கி போடுறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ, அதையே வந்து அல்லாஹ் வந்து அத்தாட்சி ஆக்கிட்டான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொன்னானோ, அதையே மக்கள்ட்ட வந்து எடுத்து உரைக்கிறாங்க. அப்போ முந்தைய சமுதாயத்திற்கு 2 விஷயங்களா பிரிஞ்சு இருந்தது. அந்த நபியுடைய செய்தி வேறையா இருக்கும். அத்தாட்சி வேறையா இருக்கும். எப்படி மூசா நபிக்கு என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்கிறத மூசா நபி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அத்தாட்சிய தனியா காட்டுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் என்னன்னா, அவங்க அல்லாஹ் என்ன சொன்னானோ, அதையே சொல்லுவாங்க. அதுவே மக்களுக்கு அத்தாட்சியா ஆயிரும். அப்போ குர்ஆனோட ஒவ்வொரு ஆயத்தும், ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொன்னுமே வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஒரு அடையாளம், சின்னம், அல்லாஹ்வோட ஆயத்து. இத நம்ம வந்து முழுமையா விளங்கிக்கணும். ஆனா, நம்ம வந்து சமூகத்தில எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, அல்லாஹ்வுடைய வந்து அத்தாட்சின்னு சொல்லி நம்ம பேசினா, நமக்கு நினைவுல வர்றது வந்து அறிவியல் அற்புதம், வரலாற்று அற்புதம் இது போன்ற விஷயங்கள் தான். இது என்னன்னா, இதெல்லாம் உண்மதான். குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல இருக்கிற அல்லாஹ் தான் குர்ஆன்ல பேசியிருக்கான்னு சொல்லும்போது, அதோட அறிவு வந்து மனிதர்களுடைய காலங்களுக்கு, அந்த காலத்து அறிவு தாண்டி தாண்டி தான் இருக்கும். அல்லாஹ் வரலாற்ற பத்தி பேசினா, அது வந்து அவனை விட துல்லியமா யாராலயும் வரலாற்ற பேச முடியாது. ஆனா, இது போன்ற செய்திகள நம்ம வந்து தொகுத்து பார்த்தோம்னா, அதிகபட்சம் ஒரு 1000 ஆயத்துக்கள் கிடைக்கலாம். ஆனா, அப்ப மீதி இருக்க ஆயத்துக்கள்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்ப அது நமக்கு அற்புதம் இல்லையா? அப்ப குர்ஆனோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன ஓதி காட்டும்போது, அப்படி என்னதான் நடந்துச்சு? ஆ மூசா நபியோட அற்புதத்துக்கு எப்படி சூனியக்காரர்கள் சஜ்தால விழுந்தாங்களோ, அது மாரி மக்கள் ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? அப்படின்னு பார்த்தோம்னா, சில செய்திகள் நமக்கு கிடைக்குது. அது மூலமா நம்ம இத நல்லா விளங்கிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நஜ்ம் அப்படிங்கிற அந்த அத்தியாயம், குர்ஆன்ல வந்து 53வது அத்தியாயம் வரும். "வன் நஜ்மி இதா ஹவா" அப்படின்னு சொல்லி. இது சம்மந்தமான ஹதீதுகள் வந்து புகாரிலேயே இருக்கு. இந்த சூரா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டும்போது, மக்காவுல இருந்த அந்த எதிர்க்கிறவங்க இருக்காங்கல்ல, காஃபிர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ரசூலாவோட இந்த சூறா ஓத அவங்க ரொம்ப அவங்களே மறந்து இந்த சூறா கேட்குறாங்க. கேட்டுட்டு இந்த சூறாவோட முடிவுல வந்து அல்லாஹ் வந்து "ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது" அப்படின்னு எனவே சஜிதா செய்யுங்க அல்லாஹ்வுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே, அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வாங்க. இத கேட்டுட்டு இருந்த சுத்தி இருந்த அத்தன காஃபிர்களும், குர்ஆனை எதிர்த்தவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த எதிர்த்தவங்க, இந்த கொள்கையை எதிர்த்தவங்க அத்தன பேரும் வந்து சஜிதால விழுந்துருவாங்க.
இந்த ஆயத்த படிக்கும்போது எல்லாரும் வந்து இது சஜிதாவுடைய வசனம்னு தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த மாரி ஒரு சம்பவத்த கூட ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா, என்ன சூழ்நிலையில எதிர்க்கிற ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து மக்கள் ஒரு ஒரு இது பேசுறாங்க. பேசம்போது எதிரிகளா இருக்கிறவங்க, அவர எதிர்க்க நினைக்கிறவங்க, அதுக்காக எதிர்த்துட்டு இருக்கவங்க, எப்படி சஜிதா செய்வாங்க? அவங்க சொன்னா கட்டளையிட்டா சஜிதா செஞ்சுருவாங்களா? இது வந்து ஒரு சாதாரண நம்ம மனித அறிவை யோசிச்சு கொண்டு சிந்திச்சு பார்க்கலாமே! நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இருந்தா, அவரு எது சொன்னாலும் கேட்க கூட மாட்டோம். இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது தான். ஆனா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத கேட்டோனே, அதுல அப்படியே வந்து அதுல கட்டளையிட்டு அல்லாஹ் கட்டளையிட்டபடி சஜிதா செய்றாங்க. எந்த ஒரு கா கால கால காரணத்தால, எந்த ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதுபோல இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உத்பா இப்னு ரபியா அப்படிங்கிற ஒரு நபர். இவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிரா கடுமையா வேலை செஞ்ச ஒருத்தர். இவர என்ன பண்றாங்கன்னா, குறைஷிகள்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புறாங்க. பேச்சுவார்த்தைனா நல்லபடியா பேசுறதுக்கு இல்ல. எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த பேசி வார்த்தைகள மிகைச்சு, அவர வந்து நீ அவர வந்து நீ பணிய வச்சுரு. ஏதாவது வழியில வந்து அவர இந்த பிரச்சாரத்த கைவிட வச்சுரு. அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப வந்து குறைஷிகள்லாம் ஒரு ஒரு இடத்துல நின்னு, அந்த உத்பா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த பார்த்து பேசுறத வந்து கேட்கறதுக்காக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் போய் பேசுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த பார்த்து என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, "உனக்கு என்ன காசு வேணுமா? இல்ல உனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறியா? இல்ல பெண்கள் மேல ஆசைப்படுறியா? காசு வேணும்னா சொல்லு. எங்க பொருளாதாரத்த வந்து பங்கிட்டு அதெல்லாம் உனக்கே குடுத்துர்றோம். அதன் மூலமா நீ வந்து செல்வந்தர் ஆயிரலாம். அதே மாரி வந்து பெண்கள் வேணும்னா, நீ தேர்ந்தெடுக்கிற 10 பெண்கள வந்து உனக்கு மணம் முடிச்சு தந்துர்றோம். இல்ல நீ எங்களுக்கு தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீனாலும், அதையும் என்கிட்ட சொல்லிரு. நான் வந்து நாங்கலாம் எங்களுக்கு நீ ஒரு தலைவர்ன்னு நாங்க அறிவிச்சுர்றோம். அதன் மூலமா உன்ன கேட்காம நாங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சில விஷயங்கள சொல்லி கேட்கறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க சொன்ன ஒவ்வொன்னுமே வந்து ரசூலோடைய நோக்கத்த குறி வச்சிருக்கும். நீ காசுக்காக செய்றியா? இல்ல இதுக்காக செய்றியா? அதுக்காக செய்றியா? எந்த ஒரு நபரையுமே வந்து நம்ம இழிவுபடுத்தணும்னு நெனச்சு நம்ம சமூகத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய நோக்கத்த பேசும்போது, இந்த நல்ல நோக்கத்துக்கு தான் செய்றேன்னு ஒருத்தரால நெஞ்ச தொறந்து காட்ட முடியாதுல்ல. அப்போ ரசூலுல்லாவுடைய நோக்கத்த இழிவுபடுத்தி உத்பா இப்னு ரபியா வந்து பேசி முடிச்சுடுறாங்க. முடிச்சோனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, "அவ்வளோதானா? நீங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபுஸ்ஸிலத் அந்த வசனம் அதில இருக்க ஆயத்துக்கள வந்து ஓதுறாங்க. ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துக்கள ஓதிட்டே வர்றாங்க. ஓதிட்டே வரும்போது உத்பாவோட முகம் வந்து கடுமையா மாறுது. இத வந்து குறைஷிகள் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கேட்க முடியல அந்த வார்த்தைகள. என்ன பண்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயில கை வச்சு நிறுத்துன்னு சொல்ல முயற்சி செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அத சொல்லி முடிச்சுடுறாங்க. இப்ப உத்பா வந்து கேட்டது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நோக்கத்த பத்தி கேட்கறாங்க. அல்லாஹ் வந்து என்ன மக்களுக்கு எதுக்காக இந்த சத்தியத்த இறக்கி வச்சான் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்றான். சொல்லி இத 2யும் கேட்டோனே உத்பா முகம் மாறிருது. ரொம்ப அமைதியா வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறி வர்றாரு. வெளியேறி வந்தோனே குறைஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "உத்பாவே போன மாரியே உன் மூஞ்சி வரலையே என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது உத்பா என்ன சொல்றாருன்னா, அவர வந்து தனியா விட்டுருங்க. அவரோட வந்து எந்த பிரச்சனையும் வேணாம். அவர் ஏதாவது நன்மை அடைஞ்சுக்கிட்டாருன்னா, குறைஷிகளா நம்மளும் அதில பயன்பெறுவோம். ஆனா, அவர் 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 சொல்ற விஷயம் நிச்சயமா ஒரு பெரும் அதிர்வலைகள வந்து ஏற்படுத்த தான் போகுது அப்படின்னு சொல்லி அவரு உத்பா வந்து சொல்லிருவாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உத்பாவே நீயும் இந்த இதில தாக்கப்பட்டுட்டியா இந்த சூனியத்தால" அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறதுல வந்து நமக்கு ஒரு 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 சிந்தனை இருக்கணும்ல. பொதுவாக கொஞ்சம் இது சம்மந்தமா படிக்கிறவங்க எத வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வோட வார்த்தைகள் வந்து ரொம்ப உயர்ந்த இலக்கிய நடையில இருக்கும். அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்படி அல்லாஹ் பேசினா அதில வந்து அறிவியல் உண்மைகளோ, இல்ல வரலாற்று விஷயங்களோ துல்லியமா இருக்குமோ, அதே மாரி வந்து அல்லாஹ் பேசும்போது மொழியும் அப்படித்தானே இருக்கணும். ஆனால் அதை தாண்டி இங்க ஒரு விஷயம் நடக்குது. இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வோட இந்த வார்த்தைகள் கேட்கும்போது, அவங்க உள்ளங்கள்ல ஒரு நடுக்கம் ஏற்படுதுல்ல. அதில உள்ளத்த சென்று அடையுது இந்த வார்த்தைகள். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து காதுகளால் இந்த வார்த்தைய கேட்காம அடைச்சுக்க முயற்சி செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும்போது வேறு ஓசைகள் எழுப்பி அத வந்து தடுக்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு எதிர்த்தாங்க. ஆனா, இதிலேயே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்களால அந்த குர்ஆன கேட்கிறத வந்து வெறுக்க முடிஞ்சான்னா முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில
தொழுகும்போது அத வந்து அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அஹ்னஸ் இவங்க 3 பேருமே இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான பணியாற்றியவங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒளிஞ்சு நின்னு இத கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறத. பிறகு 3 பேரும் ஓதிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இனிமே நம்ம இத கேட்கக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால அத கேட்காம இருக்க முடியல. திரும்பியும் போய் கேட்கறாங்க. திரும்பியும் சத்தியம் செஞ்சுக்கிறாங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திரும்பியும் போய் கேட்கறாங்க. திரும்பவும் 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கேட்டா அத மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இது எப்படி நம்ம இஸ்லாத்துக்கு எதிரா நம்மளால வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, குடும்பம் எல்லாத்தின் மேலயும் சொத்து, அனைத்தின் மேலயும் சத்தியம் செஞ்சுட்டு, அதற்கு பின்ன நான் வரவில்லை, நான் அதுக்கு போகல அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் அறிவிக்கிறார் அந்த செய்திய. பிற்காலத்தில இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர் இந்த செய்திய நமக்கு அறிவிக்கிறார். அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது, இது ஹக்கு அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அஹ்னஸும், அபூ சுஃபியானும் பேசிக்கிறாங்க. "இது எப்படி இருக்கு? இது உண்ம தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆமா, அப்படிதான் எனக்கும் இருக்கு. வா நம்ம அபூ ஜஹல்ட்ட போய் கேட்போம்ன்னு" சொல்றாங்க. அபூ ஜஹல்ட்ட போய் பேசுறாங்க. "நம்ம கேட்டோமே, இது உண்ம தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, கண்டிப்பா இது உண்மதான். ஆனா வந்து நம்மளால அவங்கள ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம இத ஏத்துக்கிட்டோம்னா, நம்ம அப்துல் ஷம்ஸ் நம்ம கோத்திரம் வந்து பனு ஹாஷிமுக்கு கீழ வந்து போயிரும். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க போர்ல பங்கு பெற்றா, நம்மளும் போர்ல பங்கு பெறுவோம். அவங்க செல்வத்த ஏழைகளுக்கு குடுத்தா, நம்மளும் அவங்களுக்கு சமமா நம்மளால குடுப்போம். இப்போ இத மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்பயுமே அவங்களுக்கு மேல ஓங்க முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு கீழ ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி, குலப்பெருமையின் காரணமாகவே தவிர, வேறு எதற்காகவும் பெருமை தான் அவங்கள இத ஏத்துக்க தடுத்துச்சே தவிர, இந்த வார்த்தைய கேட்டோனே, இது ஹக்குங்கிறத வந்து அவங்களும் விளங்கிக்கிட்டாங்க. அப்ப இந்த குர்ஆனோட அற்புதம் வந்து, இஸ்லாத்துக்கு எதிரிகளா இருந்த அவர்களை கூட வந்து என்னன்னா, சஜ்தா செய்ய வச்சுச்சு. இது அற்புதம் தான் அப்படிங்கிற அந்த உணர்வ குடுத்துச்சு. அற்புதம்னா நான் சொல்றது ஆயத். ஆயத்துல்லாங்கிறதுல அவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்ல. இது கண்டிப்பா இது மனிதரால செய்ய முடிஞ்சதில்ல. ஆனா வெளிய வந்து அவங்க சாக்கு சொல்லலாம். இது வந்து சூனியம் அப்படின்னு அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக பல வேலைகள் செய்யலாமே தவிர, அவர்கள் தனியா சொல்லும்போது அதோட அறிவிப்புகள் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு இது உண்மதான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம குரான அப்படி ஒரு அற்புதமா பார்க்குறோமா? நம்மள சஜிதால பணிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமா பார்க்குறோமா? அல்லாஹ் கூட ஒரு உதாரணம் சொல்றான்ல, இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தா, அது வந்து பனிஞ்சு தூள் தூளா இருக்கும். அப்படி ஒரு மகத்தான அற்புதம் தான் இந்த குரான். இந்த குரான் வந்து உள்ளங்கள வந்து அப்படி ஒரு உலுக்கக்கூடியது. பொதுவாக வந்து அல்லாஹ்வுடைய கலாம் அதுதான் அந்த குரான் நம்ம அப்படின்னு எல்லாரும் சொல்லிருவோம். பொதுவா அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறது இருக்கட்டும். நம்ம ஒரு நபர பார்த்து பேசுறோம். அந்த வார்த்தைகள் அந்த நபர வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்தவோ, இல்ல வந்து உற்சாகப்படுத்தவோ முடியுன்றது நமக்கு தெரியும்ல. இப்போ நம்ம பேசுற பேச்சு வந்து மனிதர்கள் பேசுறதே வந்து இன்னொரு மனிதருக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்த ஏற்படுத்த முடியும். இதுதான் எதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் பேசுற பேச்சு எப்பேர்ப்பட்ட தாக்கத்த ஏற்படுத்துச்சுங்கிறத வந்து நம்ம இந்த செய்திகள்லேருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனால தான் குரான் ஓதும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுவுறாங்க. அவங்க பின்னாடி இருந்து கேட்குற அந்த மக்கா வாசிகளுடைய மனைவிகள், குழந்தைகள் அவங்கலாம் நின்னு அழுவுறாங்க. ஏன்னா, அவங்க அல்லாஹ்வோட பேச்சு கேட்குறாங்க. அது வந்து உள்ள ரு ரு த அவங்களுடைய ரூஹ போய் தொடுது. தொடும்போது அ ஆ தானாக வந்து கண்லேருந்து தண்ணி வருது. அது அல்லாஹ்வோட வார்த்தைய சிந்திச்சு அவங்க அழுவுற அந்த சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. எப்படி வந்து நம்ம வந்து அல் ஃபாத்திஹா ஓதி, அத ஊதுனோம்னா வந்து அதில வந்து நோய் நிவாரணம் இருக்கு. அதில வந்து நம்ம நம்புறோமோ, அதுபோல தான் அல்லாஹ்வோட வார்த்தையில வந்து அல்லாஹ்வே சொல்றான், உள்ளங்களுக்கு மருந்து இருக்கு. உள்ளங்களில் உள்ள நோய்க்கு மருந்து இருக்குன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு ஈமான் அதிகரிக்கணும், ஈமான பாதுகாக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தில இருக்க ஈமான பாதுகாக்கணும், ஈமான அதிகப்படுத்தணும்னா, அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த குரான தான் சொல்றான். இந்த ஆயத்துகள் ஓதப்பட்டா மூமின்களுக்கு ஈமான் அது அதிகரிக்கும். சாதகமுல் ஈமான அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம எல்லாரும் குரான் கேட்போம். வெவ்வேறு ஆலிம் ஓதுறது, ஹாஃபிஸ் ஓதுறத வந்து நம்ம காரி அவங்க ஓதுறத விரும்பி விரும்பி கேட்போம். இது நல்லாயிருக்கு, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதாண்டி. குரான் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறத தாண்டி, அது நமக்கு ஏற்படுத்துற உணர்வுகள் இருக்குல்ல, அது வந்து மிக மிக ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான அனுபவம். இந்த அனுபவத்த தான் அல்லாஹ் என்ன பண்றான்னா, நம்மள வந்து காலையில, மாலையில 5 வேளை தொழுகையில வந்து இந்த அனுபவத்த நம்ம பெற சொல்றான். நீ வந்து அல்லாஹ்வோட வார்த்தைய ஓதி உன்னோட ஈமான வந்து அதிகரிச்சுக்க, ஈமான வந்து வளப்படுத்திக்க அப்படிங்கிறது தொழுகையில நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான பயன். இப்ப தான் எப்படி நோய் நிவாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம அல் ஃபாத்திஹான்னு சொல்லி பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம்னு அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தைகள பயன்படுத்தி அப்படி தான் நம்ம முயற்சி செய்வோமோ, அதே மாரி இந்த அற்புதத்த நம்ம உணரணும்னாலும், நம்ம அல்லாஹ்வோட வார்த்தைகள அப்படியே தான் நம்ம கேட்கணும். அதில தான் அந்த அற்புதம் இருக்கு. இத தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆர்வலர்கள், உங்களுடைய
ஆளுமைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டுட்டு இது போன்ற ஒரு சூறாவ கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, "நீங்க அப்படி செய்ய எண்ண கூட மாட்டீங்க" அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஒரு வார்த்தைய கேட்டு அவங்களுக்கு ஏற்படுத்துற தாக்கத்த என்ன நினைக்குதுன்னா, இது வந்து கண்டிப்பா நம்மளால முடியாது. இப்படி ஒரு தாக்கத்த வந்து எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாதுங்கிறத வந்து அவங்க உடனே உணர்ந்துடுறாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது, நாங்களும் குரான் மாரி ஒண்ணு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அவங்க முயற்சி கூட செய்யல. ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது. நம்ம வெறும் வார்த்தைகள் வச்சு சொல்ற ஒரு விஷயமா இருந்தா, நம்ம வந்து ஏதாவது பண்ணி பார்க்கலாம். இது அதையும் தாண்டி உள்ளத்தில இது ஏற்படுத்துற மாற்றங்கள வந்து நம்மளால குடுக்க முடியாது. அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா இருந்தனால தான், ரசூல்லா இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்து இந்த குரான வந்து எடுத்துட்டு வந்து, நாங்க ஒரு குரான் மாரி ஒண்ணு செய்ய முயற்சி செய்றோம்னு கூட அவங்க சொல்லல. ஏன்னா, அத கேட்ட உடனே தெரியுது. இது மாரி மனிதனால எப்படியுமே பேச முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து எப்போ இந்த மாரி ஒரு ஈமான் குரான் மேல நம்ம கொள்றது. அதனால அறிவியல் உண்மைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் வந்து அல்லாஹ் பேசினா உண்மை இருக்கும். அத நம்ம எடுத்து பிற மதத்தவர்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆனா ஒரு முஸ்லீம் நம்ம தேடுறது என்னன்னா, அல்லாஹ்வோட வார்த்தைய நேரடியா கேட்கணும். மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னன்னா, கைத்தடி. அது வந்து வேறு ஒரு நாள்ல போய் அதே மாரி ஒரு அற்புதத்த பார்க்க முடியுமான்னு கேட்டா, அது முடியாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில அந்த நேரத்தில மட்டும் இருக்கிற மாரி ஒரு அற்புதத்த குடுத்துருக்கான். ஆனா நமக்கு எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள இன்னைக்கு நீங்களும் நானும் எடுத்து ஓதி அந்த அற்புதத்த உணர முடியும். அதாவது அல்லாஹ் முன் சென்ற சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொருளா இருந்துச்சு. அதாவது ஒரு கைத்தடி பாம்பா மாறுறதா இருக்கட்டும், மூசா நபியோட கை வெண்மையா இருக்கதா இருக்கட்டும், ஒரு கடல் பிளக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வெளிய இருந்த ஒரு அற்புதமா இருந்துச்சு. ஆனா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதம் என்னன்னா, அல்லாஹ் ஒரு மனிதர்கள்ட்ட பேசுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறான். அந்த வஹிய நம்மளும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது எப்பேர்ப்பட்ட அற்புதம். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் மனித குலத்திட்ட பேசுறான். இதுவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் தான். அதாவது அவ்வளோ தூரத்தில இருக்க அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும். நம்மலாம் ஒரு ஆள்னு மதிக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? இல்ல. ஆனா அல்லாஹ் தன் கருணைய கொண்டு நம்மகிட்ட பேசுறான். பேசுறது மட்டும் இல்லாம, அதையே அற்புதமாக்கி, அத நமக்கு எல்லாருக்கும் குடுக்குறான். காலம் கடந்து அது இன்னமும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நம்ம அதுக்கான அதை பெறுறதற்கான, அதை வந்து உணர்றதற்கான முயற்சிகள கண்டிப்பா செய்யணும். நம்மளால இத அடைய முடியல அப்படின்னு நம்ம நெனச்சா கூட, கண்டிப்பா அதுக்காக ஆசைப்படணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு வந்து இது கண்டிப்பா இத கேட்டு, இந்த குரான கேட்டு ஆச்சரியப்பட்டு, அதில அசந்து போய் அல்லாஹ்வோட வார்த்தைகள்னு சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுற மாரியான ஒரு சமுதாயமா உருவாக்கணும். அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு நேரம் வரலையா? அல்லாஹ்வோட வார்த்தைகள்ல உங்க உள்ளங்கள்லாம் அஞ்சி நடுங்கிறதுக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். எனவே அப்படிப்பட்ட சமுதாயம் ஆவறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும் என்று சொல்லி, இந்த தலைப்ப நான் முடிக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.